இஸ்ரேலில் பிரதமர் நதன்யாகு மீதான வழக்கு விசாரணைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு மீது லஞ்சம், ஊழல், நம்பிக்கை மீறல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகுவுக்கு அவர்கள் செய்வது மிகவும் கொடூரமானது. அவர் ஒரு போர் வீரர். ஈரானில் உள்ள ஆபத்தான அணுசக்தி அச்சுறுத்தலை அகற்றுவதில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி அற்புதமான பணியை செய்த பிரதமர் என்றார். இஸ்ரேலின் பிரதமரை நாள் முழுவதும் நீதிமன்ற அறையில் உட்கார வைப்பது எப்படி சாத்தியம்? இது ஒரு அரசியல் சூனிய வேட்டை. நீதியின் இந்த கேலிக்கூத்து ஈரான் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகளில் தடைப்படும் என்றார். பிரதமர் நெதன்யாகு தலைமையில் நாம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றோம். இந்த வழக்கு விசாரணைகள் நமது வெற்றியை பெரிதும் கெடுக்கிறது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.